மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் நீங்க சின்ன வயசுல இருந்து எவ்வளவு சைக்கிளிங் போவீங்க, எவ்வளவு ஸ்கேட்டிங் போவீங்க, ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஒரு ஃப்ரீக் ஒர்க் அவுட் ஃப்ரீக்ங்கிறது எங்களுக்கு தெரியும். சோ அவங்களுக்காக சில வார்த்தைகள் நீங்க சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எல்லாரும் ஒர்க் அவுட் ஹலோ சைடுல வாங்க ஒர்க் அவுட் மார்னிங் 40 ஈவினிங் 40 நடங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணுங்க. சோ அதனால ஐ திங்க் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாக்கத்தான். நீங்க கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போயிட்டு அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கீப் வாக்கிங் மார்னிங் 40 minutes and evening 40 minutes. வந்தாலே 3 months அப்படியே வெயிட் குறையும். எல்லாரும் ஃபிட்டா இருக்கலாம். இன்னையில தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அவங்க இல்லையா? ஆல்ரெடி எல்லாம் ஃபிட்டா தான் இருக்காங்க. யாரும் வெயிட் குறைய அவசியம் இல்லை. பாருங்க எல்லாரும் ஃபிட்டா இருக்காங்க. சூப்பர் சூப்பர் गाइस. மேடம் थैंक यू சார். थैंक यू so much. ஃபிளாஷ் வருது. 3 பேர் வரல. வந்துருவாங்க. இப்ப நம்ம கூட ஜாயின் பண்றதுக்காக லெனிகல் சென்சிட்டில இருந்து டாக்டர் கார்த்திக் நம்ம கூட இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் டாக்டர். ப்ளீஸ் மேடம் இங்க பாருங்க. யா கிளாஸ் வருது. சைடுல நின்று. ஆமா சைடுல டாக்டர் கார்த்திக். நம்ம உட்கார நல்ல பஸ்டிக்கு. Thank you. இல்ல சார் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்தகன் பத்தி பேசி ஆகணும். எல்லாரும் ரொம்ப ஈகரா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ மூவி எப்படி வந்துட்டு இருக்கு அண்ட் நீங்க வந்து அதை பத்தி வாக்கத்தை சொல்லுங்க. The Andagan is coming out in August. Going to release big star cast. We done our best. நல்ல songs and movie வந்து இப்போ பாத்தீங்கன்னா one of the biggest star cast recent times. Simran, Karthik sir, Priyanand, Samudrakani, Yogi Babu, ஏராளமான stars. So எல்லாமே come together to give a nice movie. கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா you will enjoy it and I want you to go to the ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். It is a very sensible and very script wise பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து சீன்ஸ் பார்க்கும்போது நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு it is a nice movie that will take you through a nice journey and நான் அதிகமாக சொல்றதை விட நீங்க பார்க்கும்போது you will feel it. It's a very intelligent script. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது திரும்பி செகண்ட் டைம் பார்க்கும்போது இதுதான் நடக்குது இதுக்காக இதுதான் சொல்லி you be able to connect the dots. So it's a very sensible movie. சார் இன்னொரு ஒரு சில டிஷ் இப்ப பிரியாணி எடுத்துக்கிட்டோம்னா காரசாரமா இருக்கும். அது சாப்பிடும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்ப தயிர் சாதம் சாப்பிட்டோம்னா ரொம்ப பிளசண்டா இருக்கும். அப்புறம் கடைசியில சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ஆசைப்படுறீங்களாப்பா? Thank you. Thanks. Thank you sir. Thank you. Thank you. Clinicals I have turned into a medical administrator now, TMS now. So World Hepatitis Day, the awareness that we need to create. எதை பத்தி நம்ம இப்ப பேச இந்த அவேர்னஸ் வாக் பண்ண போறோம் அப்படின்னா the incidence of liver disease உடைய தன்மை வந்து அதிகமாகிட்டே இருக்கு. அடுத்த பெரிய பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண போறது லிவர் டிசீஸ் தான். ஃபேட்டி லிவர் வந்து ஐ திங்க் நீங்க இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். The cause of NASH, non-alcoholic steatotic hepatitis, is increasing at a fast pace. We are looking at an increase of almost 30% of cases. So that is a huge number. And in fact, அதுல என்ன பிரச்சனைகள்னா உங்களுக்கு லிவர் மற்ற உறுப்புங்கிறது கூட பிக்கப் பண்றது கஷ்டம். So master checkups, as other people say, might not. I mean, when people talk about why you should do a master checkup. Andagan padame opening sequence the first line. What is life? It's nothing but the liver. So நம்ம நிறைய நினைக்கிறோம் கண்ணு ஹார்ட் every other part of the body which is important, but the most important organ in the entire human system is the liver. And liver is, if your liver is say in a good condition, then everything else will be in a proper order. So அவர் சொன்ன மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ லிவர் வந்து எப்படி கிடைக்கும்னா ஒன்லி த்ரூ ஆல்கஹால் தண்ணி அடிச்சு இல்லை தப்பான ஃபுட் அப்படின்லாம் இல்லாமல் that is not the main reason. இப்போ obesity and excess eating the wrong food, eating the wrong time, இதெல்லாம் சேர்த்து தான் which makes the non-alcoholic fatty liver. And அவர் சொன்ன மாதிரி it's the rise in a very big way. The next generation is getting affected. So இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல awareness create பண்ணி if we can change the way we eat. நம்ம சவுத் இந்தியன் மீல்ஸை பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட். இட்லி சாம்பார் அதெல்லாம் கொஞ்சம் we just convert ourselves back to what we were having, like sambar, rasam, இந்த மாதிரி and eat in the proper portions. நம்ம வந்து ஜாஸ்தியாக சாப்பிடாம just the proper portions சாப்பிட்டாலே I think health will be back to normal. So I want the next generation to be in a better state, better fit, and இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாருமே வந்து இப்போ ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ அப்படியே இந்த ஒவ்வொரு ஆர்கனும் நம்ம டேக் கேர்னா வில் ஹாவ் அ கிரேட் லைஃப், அ லாங் லைஃப் அண்ட் அ சேஃப் லைஃப், அண்ட் வில் ஹாவ் அ ஃபுல்
life, I want to wish everyone that be aware, be conscious of what you're doing, and also if someone, your friends or your family is doing that, only prevent content, bring them to the normal, safe, healthy lifestyle ku maathanu na asapadren. Thank you. Thank you so much, sir, on World Hepatitis Day. Thank you. So gut health is actually two major components actually. One வந்து நம்மளோட நார்மல் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்கிற அந்த டயட்டோட ரேஷியோஸ்லாம் குறைஞ்சி இப்போ நம்மளோட ரீஃபைன் சுகர்ஸோட காம்பனன்ட்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் இஸ் நம்மளோட ப்ராசஸ்டு ஃபேட் லைக் சீஸ் அண்ட் பீஸாஸ் அண்ட் பர்கர்ஸ் இந்த காம்பனன்ட்ஸும் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ இது ரெண்டையோட மெயின் ப்ராப்ளம் என்ன, ரீஃபைன் சுகர்ஸ் எல்லாமே கிவ்ஸ் அ பிக் ஸ்பைக் ஆஃப் சுகர். ஸோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் லெவல்ஸ் அதிகமாகுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த நேஷ் ரிலேட்டட், அதாவது இந்த சொன்ன மாதிரி ஃபேட்டி லிவரோட காம்பனன்ட்ஸ் அதிகமாகுது. ஸோ நம்மளோட ஃபீட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சத்தமா கை தட்டலாமே, நிறைய இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி சென்னை வழங்கக்கூடிய இந்த வாக்கத்தானுக்கு வந்து அற்புதமா ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. போட்டோகிராஃபர் பாப்பா அம்மா பாப்பா நகருமா குக்கர் தராப்பா குக்கர். பிரசாந்த் சார், நீங்க எப்பவுமே எங்களோட ரேடியோவை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஃபாலோ பண்ணி ரிவ்யூ இருந்தா எடுத்து சுத்தி பண்ணி வந்துடலாம். அப்புறம் எம்எல்ஏ ஹாஸ்டல் ஏதோ இருக்கா, எம்எல்ஏ ஆயிரத்துல அப்படியே ஊட்ட பண்ணி திரும்பி வந்துருங்க. அப்புறம் நீங்க பிளாக் ஆஃப் பண்ற இடத்துல இருந்து அப்படியே நேரா போய் லெஃப்ட் நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கலாம். இருக்கு கடைசியா எம்எல்ஏ ஹாஸ்டல்ல நீங்க ஒரு சின்ன யூட்டர் நல்லா சென்னை வழங்குற சூரியன் எஃப்எம்மோட பிரமாண்டமான வாக்கத்தான் நிறைவு பெறும். நடக்கும்போது ஜாலியா நடங்க, ஹாப்பியா நடங்க, நடங்க, ஓடாதீங்க. இட்ஸ் நாட் a competition. உங்களோட பேஸ்ல மோஸ்டா வந்து நடந்து ஹாப்பியா முடிச்சிருங்க. பாப்பா நீங்க வாக்கத்தான் முடிச்சுட்டு வந்ததுக்கு டயர்டா இருக்குமே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்காக நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு, ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கான ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க தாராளமா பே பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இன்னும் ஹெப்படைட்டிஸ் பத்தியும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியணுமே, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மெடிக்கல் ஹெல்த் சிட்டி சென்னையுடைய ஸ்டால்ஸும் இருக்கு. அங்கேயும் போய் உங்களுடைய சந்தேகங்களை நீங்க தீர்த்துக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூரியன் எஃப்எம் இளைஞர்களுக்கு வழங்கும் இந்த வாக்கத்தானில் மெயின் ஃபோக்கஸ் எதுனா ஹெல்த்தி லிவர் ஹெல்த்தி லைஃப். லிவர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கனுங்க. ஸோ வி நீட் டு டேக் கேர். இன்னைக்கு வந்து த ரைஸ் இன் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, விச் இஸ் கோயிங் டு பி வெரி அலார்மிங் ஸ்டேட்டில் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி அரௌண்ட் 30% த பாப்புலேஷன் இஸ் அஃபெக்டட் பை இட்.
ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் வி ஈட், என்ன நம்மளோட சாப்பாடு சாப்பிட்றதுலேருந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அதை நம்ம ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போக மாட்டோம். ஸோ ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ஹேவ் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப் இருக்கணும். அண்ட் இப்போலேருந்து ஒரு கேர் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன சாப்பிட்றோம், டைமுக்கு சாப்பிட்றோம், ஒழுங்காக அந்த என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம லைஃப்பை நம்ம கேர் எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து வில் ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப், நாட் only for us, for our family members. So I want everyone to have an awareness that we have a rise on the non-alcoholic fatty liver. So please take care. I wish everyone healthy lifestyle. Thank you. சார் உங்க படம் வந்து உடல் சம்பந்தமான படம் அப்படின்றதுக்காக உடல் சம்பந்தமான படம் இல்லைங்க. தட் ஃபர்ஸ்ட் டைலாக்ல எங்கள் படத்தில் ஆரம்பிக்கும் போது வாட் இஸ் லைஃப், இட்ஸ் நத்திங் பட் த லிவர். அங்கேயே ஷோஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் தட் யூனோ லிவர் இஸ் ஒரு லைஃபுக்கு. அண்ட் அங்கேருந்து அந்த படம் ஆரம்பிச்சு அதுக்குள்ளே வந்து ஹவு இட் மூவ்ஸ் ஆன், எதை நோக்கி அது போயிட்டு இருக்கு, எப்படி அது வந்து எத்தனை கதாபாத்திரம் அதுக்குள்ளே வருது, ஹவு இட் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், அதான் அந்த பேனஸோட படம். ஆகஸ்ட் 15க்கு படம் ரிலீஸ் பண்ணிருக்கேன். மேபி அதுக்கு கனெக்ஷன் இருக்கா, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அந்த மாதிரி ஏதாவது? இண்டிபெண்டன்ஸ்னாலே ஒரு நல்ல விஷயம் தானே, நல்ல ஒரு கெட்ட விஷயத்துல ஒரு நல்ல விஷயம் இண்டிபெண்டன்ஸ் வரும்போது. ஸோ அது மாதிரி இந்த படமும் வந்து அதே மாதிரி தான் ஒரு நல்ல விஷயம் வருது. ஸோ பார்த்து மக்கள் வந்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சார் கோர்ட் அப்டேட் இருக்கா இந்த நீங்கள் வந்திருக்க அந்த ஃபங்க்ஷனில்? ஸோ ஐ விஷ் ஆல் நிறைய பேர் வந்திருக்காங்க. வெரி ஹாப்பி டு see so many people from Chennai coming so early in the morning. So everyoneக்கு வந்து they are all aware and I thank everyone for coming here. Thank you. சார் அந்தகன் படம் பார்க்க போறாரா, அதை பத்தி ஏதாவது? நன்றி, வணக்கம்.